தமிழ்நாடு பூரா இடம் பூரா மறவர் இடம். இந்த நாடே மறவர் நாடுறா. தமிழ்நாட்டுடைய பேரே மாத்தி மறவர் நாடு. எல்லா இடமே மறவ இடம்டா. மதுரையில நீ கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை எல்லாமே மறவர் நாடு, மறவர் சீமை, மறவர் பூமி, மறவர் மண்ணுடா. இந்த நாட்டுல நீ மறவர் மண்ணு இல்லாத ஒரு இடத்துல உன் காலடி எடுத்து வச்சிரு பாப்பா. இந்த ஒவ்வொரு காலடியும் மறவர் மண் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வேற ஜாதிக்கார வாழவும் முடியாம இல்ல. புண்ணியர் என்று ஒரு இனம் உண்டு, வள்ளல்கள் என்றே அவர்க்கோர் பெயர் உண்டு. இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணி ஆள வந்தார் நாயக்கர். சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது 1300 ஏக்கர் நிலத்தை பெருமாள் கோயில்களின் சேவைக்காக உயில் எழுதி வைத்தார். பஞ்ச நிவாரண முகாம், கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர் கல்வி நிலையங்களை தொடங்கியவர். பரமத்தி வேலூரை சேர்ந்த தத்துவ விவேசினியை நடத்திய முனுசாமி நாயக்கர் போன்றோரும் வன்னிய இனத்தின் குறிப்பிடத்தக்க வள்ளல்கள் மற்றும் போராளிகள். கடலூரில் ரயில் பாதை, பஸ் நிலையம், மருத்துவமனை, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்க தனது நிலத்தை தானமாக கொடுத்தவர் ராமசாமி படையாச்சி. வன்னிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க ஓர் ஆசிரியர் வேலை என்ற அமைப்பை ஏற்படுத்தியதும் இவரே. அதனால்தான் 1992 இவர் மறைந்த பிறகு அவரது பெயரில்தான் விழுப்புரம் ராமசாமி படையாச்சியார் மாவட்டம் என உருவாக்கப்பட்டது. பின்னர் விழுப்புரம் என்றானது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல